சம்டைம்ஸ் என்னுடைய க்யூட் கேஷ்யூ பன்னி கோவத்தில் இருக்கும். என்ன ப்ரொவைட் பண்ணாலும் ஃபுட்டே சாப்பிட மாட்டேங்குது. கேரட் கொடுத்து பார்த்தேன், வேணான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் லீவ்ஸ் அதோட மோஸ்ட் ஃபேவரட். என்ன இது ரொம்ப நேரமாகவே எனக்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, சில டைமாக நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அந்த பிஸியஸ்ட் ஷெட்யூல் தான் மேடம்க்கு இவ்வளோ ஆங்க்ரி என் மேலே கொண்டு வந்திருக்கு. என்ன தான் ஹியூமன்ஸாக இருந்தாலும் இல்லை அனிமலாக இருந்தாலும் அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் இப்போது இந்த க்யூட் கேஷ்யூ பன்னிக்கு சம்டைம் தடவி விட்டு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வேலைக்கு ஆகும்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தொடங்கிட்டேன். பார்க்க போனால் என்னுடைய அஸ்யூம் கரெக்டாக தான் இருந்தது. அது என்னுடைய ப்ரிசன்ஸை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. நான் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு அதுக்கு ஒரு குறையாக இருந்தது. இப்போ என்னுடைய கேஷ்யூ மேடம் ஆல்மோஸ்ட் என் பேச்சை கேட்கும். இப்போ பாருங்க, நான் இப்போ கொடுக்குற லீவ்ஸை அதே தானாக வந்து சாப்பிடும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, நாம் அவங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். என்ன தான் நம்ம வாழ்க்கையில் பிஸியஸ்ட் ஷெட்யூலாக இருந்தாலும் ஒருத்தருங்களுக்கு நாம் கொடுக்குற டைம் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைல்லையே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட கட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதே போல் பேரண்ட்ஸும் ஒர்க் லோட் அதிகமாக இருக்குன்னு சில்ட்ரன்ஸ்க்கு மொபைல் கொடுத்துட்றாங்க. இதனாலேயே ரிலேஷன்ஷிப் அவே ஆகிடுது. லவ் அஃபெக்ஷன் அங்கே கம்மியாயிட்டே வருது. அது தடுக்கிறதுக்காக இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், என்ன ருசித்து சாப்பிட்டுட்ருக்கு. ஃபஸ்ட்டு நான் கேரட் கொடுத்தேன், லீவ்ஸ் கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தேன். ஆனால் அது வேண்டான்னு சொன்னது. அதே நான் சம் அஃபெக்ஷன் அண்ட் லவ் அது மேலே காமிச்சனால அது வந்து ஆல்மோஸ்ட் 100% ஓகேன்னு இப்போ சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்கு. குட் இல்லை? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க.